விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அடி திருவாரூர் தேரு பக்கம் வாடி, திருவிழா மன்னக்கு வைக்கவாடி. தென்காசி போவோம் வரியா, அடி மதுரைக்கு போவோம் வரியா. திருவாரூர் தேரு பக்கம் வாடி, திருவிழா மன்னக்க வைக்கவாடி. அச்சச்சோ அரை காஞ்சிபுரம் பட்டு என்ன விலை, தூத்துக்குடி முத்து என்ன விலை, ஜல்லிக்கட்டு நம்ம கிட்ட கைத்த கட்டில் எங்க இருக்க. ராஜ வைத்தியம் அன்னைக்கு இருக்க, ராணி வைத்தியம் அன்னைக்கு இருக்க. ஆத்தாடியம் வாடி அளவிடுமா, திருவாரூர் தேரு பக்கம் வாடி, திருவிழா உனக்க வைக்கவாடி. மிருத்துதா, நைஸ் காஸ்டியூம். கூட ஆடின பேர் ரொம்ப நல்லா ஆடினாரு, நீங்களும் நல்லா ஆடினீங்க. நல்ல சாங் செலெக்ஷன். ஸோ காஜலோட சாங்ஸ் எடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. வெரி குட். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா காஜல்? அப்போ உங்களுக்கு ஜில்லா படம் ரொம்ப பிடிக்குமா? ஜில்லா படத்துலயே உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? கண்டாங்கி. கண்டாங்கியா? ஆனா அது ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இங்க ஆட முடியாது இல்ல, அதனால இந்த சாங் எடுத்து நீங்க ஆடிட்டீங்க. வெரி குட். எப்படி ஆடினீங்கன்னு பார்ப்போம். கலா மாஸ்டர். நல்லா பண்ணா, நல்ல கொரியோகிராஃபி, ஃபாஸ்ட் மூமெண்ட், ஒரு மெச்சூர்டாக எப்படி கொரியோகிராஃப் பண்ணுமோ பண்ணியிருக்காங்க. உன்னோட சின்ன சின்ன டிஃபெக்ட் சொல்கிறேன், ஏன்னா நீ லீன் ஒல்லியாக இருக்க. ஒல்லியாக இருக்குன்னா உனக்கு கையும் கொஞ்சம் ஒல்லியாக, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல நான். ஸோ ஃபர்ஸ்ட் நீ எப்பயுமே டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட ஹேண்டை ஸ்டிஃபாக வச்சு பார்த்துக்கோ. உன்னை மீறி அதை கை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ வந்து நான் தான் அப்படி பண்ண நீ நான் தான் அப்படி போகுது. ஏன்னா உன் கை அந்த ஒல்லியாக இருக்கிறனால இன்னும் அது தப்பாகவே தெரியும், அசிங்கமாகவே தெரியும். அதெல்லாம் அவ்வளோதான், அதுக்கு மேலே போகக்கூடாது. கை அப்படி தான் வச்சிடணும். நீ என்ன பண்ணுற அப்படி போயிட்டே இருக்கு, அது போகக்கூடாது. அது மாதிரி போஸ் கொடுக்கும்போது அப்படியே கை போயிடுது. அப்படி ஸ்டிஃபாகவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்படியே போதும், அவன் பாடும்போது உன் கை அப்படி போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நீ ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் கம்பல்சரி நீ
பர்ஃபெக்ட் பண்ணணும். பட் உன்னோட எக்ஸ்பிரஷன், டான்ஸு இதெல்லாம் பக்காவாக இருக்கு. ஓகே, குட் லக். தருண் மாஸ்டர். மிருதுலா, கலா மாஸ்டர் சொன்ன அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் அதை நீ மனசில் வச்சுக்கிட்டு அதை நீ இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன்னு சொல்லி நான் ரொம்ப நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். சில இடத்துல வந்து எனக்கும் ஃபீல் ஆச்சு, நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குற நேரத்தில் நீ கொடுக்குற பாதியில் தலையெல்லாம் ஆட்டின்ற. அது அது ஃபினிஷ் பண்ணு. அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா போ. அப்புறமா இன்றைக்கி எலிமினேஷனும் இருக்குது, பார்த்துக்குங்க. ஏன்னா உன்னோட பார்ட்னர் அந்த பையன் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணான். ஏன்னா அவன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடு, ஒரே டெம்போ, ஆல்மோஸ்ட் ஒரே மூமெண்ட் தான். ஆனால் அவனோட மூமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது, எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் ரெஜிஸ்டர் ஆகுது, ஆனால் ஒன்று ஆக மாட்டேங்குது. அதனால் கலா மாஸ்டர் சொன்ன டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நீ இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு உனக்கு மார்க் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ மிருதுலா, கமான், மிருதுலாவோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். 9 கொடுத்துருக்காங்க கலா மாஸ்டர். சரி மிருதுலா, தருண் மாஸ்டர் எவ்வளோ கொடுப்பாருன்னு என் காதில் மட்டும் சொல்லு. தருண் மாஸ்டர், உங்களோட ஸ்கோர். கடவுளே, என் நம்பிக்கை வீணாக்காதீங்க சாமி, அக்கடை சூடு.